இந்த உலகில் பல விஷயங்கள் விடை தெரியாத மர்மங்களாகவே உள்ளது. அதற்கு எந்த விளக்கமும் அறிவியல் பூர்வமாக கொடுத்தாலும் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை. சரி, அப்படிப்பட்ட மர்ம தேசங்கள் அல்லது மர்மமான இடங்கள் நமது நாட்டில் இருக்கிறதா என்று தேடிய பொழுது நமது தமிழ்நாட்டில் மர்மங்களுக்கு குறைவில்லாத ஒரு இடம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். இந்த இடம்தான் மதிகட்டான் சோலை. ஒரு அரசாங்கமே இந்த கம்பிவேலி தாண்டி சென்று 12 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று எச்சரித்து ஒரு அறிவிப்பு பலகையே வைத்துள்ளார்கள் என்றால் அந்த இடத்தை பற்றி நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த இடம் எங்குள்ளது என்று பார்த்தால் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் பகுதிக்கு அருகில் உள்ள 12 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள காடுதான் இந்த மதிகட்டான் சோலை. இந்த காட்டிற்குள் சென்று யாருமே இதுவரை தப்பியதில்லை. இதற்கு பல காரணங்களை கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள். அதில் ஒன்று, இந்த மூலிகை காட்டில் திகைப்பூண்டு என்கிற ஒரு வகை மூலிகை உள்ளதாகவும் அந்த மூலிகையை மிதித்துவிட்டால் அதை மிதித்தவரின் மதி, அதாவது அறிவு மழுங்கி அவர் அந்த காட்டை விட்டு வெளியேற வழி தெரியாமல் அந்த காட்டையே உயிர் போகும் வரை சுற்றி கொண்டு இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. தெரியாமல் தப்பித்தவறி காட்டுக்குள் நுழைந்தவர்கள் மதிக்கெட்டு வந்த வழி தெரியாமல் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிகின்றனர். அப்படியே வெளியே வந்தாலும் கிறுகிறுப்பு தீராது. சில பேர் இந்த மதிகட்டான் சோலையில் ஒரு விதமான பூனாக பூக்கள் இருப்பதாக சொல்கின்றனர். அந்த பூக்கள் பூத்து அதன் பின்னர் வாடி கீழே உதிர்ந்துவிடும். அப்படி விழுமலர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். அப்போது ஒருவித வாசம் பரவும். அந்த வாசம் வருடம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கும். இந்த வாசனையை கொஞ்ச நேரம் முகர்ந்தாலே போதை போன்ற மயக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த மயக்கம் மனிதர்களை தூக்கி போட்டு பந்தாடும். அதற்கு பிறகு எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்றே யாருக்கும் தெரியாது. இத்தனைக்கும் காரணம் பூனாக பூ என்று கூறப்பட்டாலும் அப்படி ஒரு பூவே கிடையாது என்கின்றனர் தாவர ஆய்வாளர்கள். அதனால் மதிகட்டான் சோலையில் மதிகெட்டு போவதற்கு என்ன காரணம்? தமிழ் திரைப்படமான குணா திரைப்படம் யாவரும் அறிந்ததே. குணா திரைப்படம் என்றாலே ஒரு உண்மையான காதல் ஓவியம் என்பது மட்டுமே நினைவிற்கேட்டோம். குணா திரைப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் கொடைக்கானலில் இடம்பெற்றது. இதனால் அவ்விடத்திற்கு குணா குகை என்று பெயர் பெற்று சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளது. கொடைக்கானலில் சுற்றி பார்க்க ஏராளமான இடங்கள் இயற்கையோடு எழில் மிகுந்து காணப்படுகிறது. குணா குகைக்கு அருகில் பெரிஜாம் என்ற ஏரி 100 வருடங்களாக இருந்து வருகிறது. அவ்வேரியில் மதிகட்டான் சோலை என்ற இடம் மர்மமான முறையில் தோற்றமளிக்கிறது. கொடைக்கானலில் சுற்றியுள்ள மக்கள் இச்சோலைக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும், மீறி சென்றால் மரணம் நிச்சயம் அல்லது நாம் யார் என்று மறந்து மதிகலங்கிய நிலைக்கு தள்ளப்படும் சூழல் உண்டாகும் என்று இதுபோல் திடுக்கிடும் தகவல்களை மிகுந்த அச்சத்துடன் வெளியிட்டனர். மதிகட்டான் சோலையின் தோற்றமானது எவ்வகை சூரிய ஒளியும் உள்ளே செல்ல விடாமல் தடுப்பது போல் மரங்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டிருக்கும். இச்சோலையை மக்கள் கிறுக்கு காடு என்றும் கூறுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தன்னிடம் பேச ஒருவரும் இல்லை என்றாலும் வாழ்க்கையை வாழ்ந்திட முடியும். ஆனால் ஒருவரால் கைபேசி இல்லாமல் வாழ இயலாது. இதுவே காலகட்டத்தின் விதியாகும். இது போன்றுதான் மதிகட்டான் சோலை தனிமை மற்றும் சிக்னல் இன்மை போன்ற காரணங்களால் சூழப்பட்டு அன்றாட தேவைகள் முடக்கப்பட்டதால் மனிதர்களுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் தோன்றும் என்பது இயல்பு என்பது ஒரு ஆராய்ச்சியின் உண்மை. சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்று வரை சோலையில் ஒரு முருகன் சிலை இருப்பதாக தகவல் கிட்டியது. ஆனால் இன்று வரை மனிதர்களின் கைகளுக்கு அது பிடிபடவில்லை. சோலையில் உதிரும் பூக்களின் நறுமணம் மிகவும் வலிமை வாய்ந்தது. அம்மனம் எங்கும் நீங்காமல் சோலையிலேயே சுற்றி கொண்டிருக்கும் வாசனையினால் மனிதனின் மதிமயங்க வாய்ப்புள்ளது என்றும் ஒரு தகவல் வருகிறது. இச்சோலையில் உள் சென்றவர்கள் மரணமடைந்தோ அல்லது மதிகலங்கியோ வெளியே வருவதுதான் இச்சோலையின் பெருமையாகும். இதனால்தான் மதிகட்டான் சோலைக்கு போனால் மதிகெட்டு போய்விடும் என்று நம்பிக்கை கொடைக்கானல் பகுதி மக்களிடம் அதிக அளவு உள்ளது. இதனால் இந்த பெயர் ஏற்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரிஜம் ஏரி. அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கும் இந்த ஏரியை காண சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். இங்கு செல்ல வனத்துறை அலுவலகத்தில் சிறப்பு அனுமதி பெற வேண்டும். இந்த ஏரிக்கு செல்லும் வழியில்தான் மதிகட்டான் சோலை என்ற இடமும் இருக்கிறது. இந்த இடத்தின் பெயர்தான் கமல் நடித்த குணா படத்திற்கு முதலில் சூட்டப்பட்டது. இந்த இடத்துக்கு சென்றால் பைத்தியம் பிடிக்கும், சுயநினைவு இழக்கும் என எதிர்மறை கருத்துக்கள் பரவி வருகின்றன. மேலும் மதிகட்டான் சோலைக்குள் முனிவர்கள் தவம் இருந்தனர். போகர் முனிவர் செய்த
9 நவபாஷண சிலைகளில் ஒன்று இங்கு உள்ளது. இந்த சிலைதான் மனிதர்களை உள்ளே விட மறுக்கிறது என்று பேச்சு பரவலாக அங்கு உள்ளது. வனத்துறையினரும் இங்கு செல்ல தடை விதித்து பாதுகாப்பு வேலி போட்டுள்ளனர். இது குறித்த உண்மை நிலையை ஆய்வாளர்கள் ஆராய்ந்தனர். ஆய்வில் தெரிய வந்த விவரங்கள் இதுதான். மதிகட்டான் சோலைக்குள் சூரிய வெளிச்சமே தென்படாத அடர்ந்த மரங்கள், 100 அடியை கடந்ததுமே அருமையான மூலிகை வாசம், தூய்மையான காற்று, அரிய மரங்கள், பலவித விலங்குகளின் கால் தடங்கள், விலங்குகளின் எலும்புக்கூடுகள், பறவைகள், பூச்சிகள், ஒலிகள் என அமேசான் காடுகளை நினைவூட்டி அச்சுறுத்துகின்றன. விலங்குகளும் அதிக அளவு உள்ளன. அடர்ந்த மரங்களால் எல்லா திசைகளும் ஒரே மாதிரியாக உள்ளன. நீண்ட தூரம் சென்றால் வந்த பாதையே தெரியாமல் அதனால் குழப்பம் ஏற்படும். எல்லா திசைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதால் உள்ளே சென்ற பாதை தெரியாமல் சுற்றித் திரிய வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் வந்த குழப்பமே மதிகட்டான் சோலைக்குள் சென்றால் புத்தி கெட்டுவிடும் என்ற கருத்து நிலவுவதாக தெரிய வருகிறது. மாவட்ட வன அலுவலர்கள் இப்படி கூறுகிறார்கள். மதிகட்டான் சோலையில் காட்டு சம்மங்கி, கிளர், ஓங்கா கன்னி, மலைநாவல், முசிலாடி, கருணாங்கிரி, கவில் படகு, காட்டு செண்பகம், ருத்ராட்சம், கம்பளி வெட்டி, நிலா, முள்ளக்கடம்பு, இரும்பு கன்னி, காட்டு இலவங்கம், கோடாலி முறிக்கு உள்ளிட்ட சோலை மரங்கள், பல்வேறு வகையான மூலிகை வளங்கள் உள்ளன. பல்லுயிர் காடுகளாக விளங்கும் இந்த காட்டினை பாதுகாக்கவே வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றபடி வேறெந்த மர்மமும் இங்கில்லை என்கிறார்கள் தெளிவாக. மதிகட்டான் சோலை இன்றளவிலும் அறியப்படாத சோலை என்றும் கொடைக்கானலின் மர்மம் நிறைந்த பகுதி என்றும் பொதுமக்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் மாறாத முத்திரையாக குத்தப்பட்டுள்ளது. இனியாவது அந்த முத்திரை மாறுமா? இந்த உலகு கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றாலும் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அமானுஷ்யங்களும் பிரமிக்க வைக்கும் ஆச்சரியங்களும் நிறைந்ததாகத்தான் காணப்படுகின்றது. உயிர் கொள்ளும் அமானுஷ்ய தீவு, காற்றில் கரைந்துவிடும் மனிதர்கள், அழைத்து செல்லும் வேற்றுக்கிரகவாசிகள், இப்படியெல்லாம் நீங்கள் அறிந்ததுண்டா? இந்நிலையில் யாருமே வசிக்க முடியாத மர்மமான தீவு ஒன்று இப்புவியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவுக்கு சென்ற யாவரும் இதுவரையில் உயிருடன் திரும்பியதே இல்லை என்பதுதான் வியப்பிற்குரியது. கென்யா நாட்டின் வடமேற்கு பகுதியில் கடலுக்கு நடுவே இருக்கும் குட்டித்தீவில் பிரம்மாண்டமாய் தேங்கி இருக்கும் துர்கனா ஏரியை சுற்றி ஏராளமான குட்டித்தீவுகள் உள்ளன. அவ்வாறு காணப்படும் குட்டித்தீவுகளில் ஒன்றுதான் என்வைன்டினன்ட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய நிலப்பகுதியும் உயிர்கொள்ளும் தேசமுமாகும். என்வைன்டினன்ட் என்றால் திரும்பி வராது என்று அர்த்தமாம். இந்த தீவுக்கு இப்படி பெயர் வந்தமைக்கான பின்னணியில் இருக்கும் கதைதான் சுவாரஸ்யமும் மர்மமும் நிறைந்தது. 1900ஆவது ஆண்டுகளில் என்வைன்டினன்ட் தீவில் பெருமளவிலான மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள். மீன் பிடிப்பதை பிரதான தொழிலாக கொண்ட அவர்கள் பெரும்பாலும் தீவை விட்டு வெளியே வரமாட்டார்கள். எனினும் வியாபாரத்திற்காக அவ்வப்போது பக்கத்து தீவுகளுக்கு சென்று வருவார்களாம். என்வைன்டினன்ட் தீவில் மக்கள் வசிக்கின்றார்கள் என்பதற்கு ஒரே ஆதாரம் அவர்கள் பக்கத்து தீவுகளுக்கு சென்று வருவதுதான். இந்த நிலையில் திடீரென சில நாட்கள் அந்த தீவிலிருந்து வியாபாரத்துக்காக பக்கத்து தீவுகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த சில நாட்களில் மனிதர்களின் வருகை முற்றிலுமே நிற்கவே பக்கத்து தீவைச் சேர்ந்த சிலர் அந்த தீவுக்கு சென்றிருக்கிறார்கள். தீவுக்கு சென்றவர்கள் திரும்பவில்லை. பிறகு பாதுகாப்புடன் பயணித்த இன்னொரு பழங்குடியினர் குழுவும் திரும்பி வரவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. அன்றிலிருந்து தீவுக்கு செல்பவர்கள் காற்றில் கரைந்து விடுகிறார்கள். வேற்றுக்கிரகவாசிகள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். திடீரென வரும் ஒளி வலயம் மக்களை கொன்று விடுகிறது என ஏகப்பட்ட கதைகள் தீவை ஆக்கிரமித்தன. அன்று முதல் மர்மத்தீவாகவே மாறிவிட்ட என்வைன்டினன்ட்டுக்குள் யாரும் நுழைவதில்லை. 1934ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் விவியன் புச் என்பவர் தன்னுடைய குழுவினரோடு துர்கனா ஏரியை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அவருடைய காதில் என்வைன்டினன்ட் தீவின் கதைகள் கிசுகிசுக்கப்படுகின்றன. ஆர்வமான விவியன் இந்த தீவுக்கு என்னதான் ஆனது என்பதை ஆராய உடன் வந்திருந்த மார்டின் டைசன் என்ற 2 இளம் ஆய்வாளர்களை அந்த தீவுக்கு அனுப்பி வைத்தார். மர்மத்தை கண்டுபிடித்தே தீர்வது என்று என்வைன்டினன்ட் தீவுக்கு கிளம்பிய இந்த 2 ஆய்வாளர்களும் திரும்பி வரவில்லை என்றதும் அதிர்ச்சியானார்கள் விவியனுடன் வந்திருந்த ஆராய்ச்சியாளர்கள். பிறகு ஹெலிகாப்டர் உதவியோடு தீவுகளை வட்டமடித்த அவர்களுக்கு என்வைன்டினன்ட் தீவில் தெரிந்தது பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள். அங்கு மனிதர்கள் இருந்த தடயமே கிடையாதாம். பழங்குடியினரின் குடிசைகள் அப்படியே இருந்தன. மீன், முதலை போன்ற சில உயிரினங்கள் அழுகிய நிலையில் கிடந்தன. மொத்தத்தில் அங்கே மனிதர்களும் இல்லை, மனிதர்கள் இருந்த தடயமும் இல்லை என்ற தகவலோ இதன் மூலம் வெளிவந்தன. எனினும் என்வைன்டினன்ட் தீவுக்கும் வேற்றுக்கிரக வாசிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இங்குள்ள மக்கள் அழிந்து போனதற்கு வேறு ஏதேனும் இயற்கை சூழல்கள் காரணமாக இருக்குமா? தீவுக்கு செல்லும் மனிதர்கள் ஏன் திரும்பவில்லை என பல கேள்விகளோடு இன்று வரை தூர நின்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலாவாசிகள்.